ஹாய் ஆல், ஜெர்மன் சில்வர் பற்றின பார்ட் 2 வீடியோ தாங்க இது. இப்போ ஜெர்மன் சில்வர் கருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அப்படி கருத்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணி மெயின்டைன் பண்ணலாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது கருக்காமல் இருக்குது அப்படின்னா இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம்னாமே எப்போவுமே வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வைப் பண்ணிக்கணுங்க. வைப் பண்ணிவிட்டு ஒரு ஜிப் லாக்லையோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்லையோ போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதையும் தாண்டி உங்களுக்கு கருத்துருச்சு அப்படின்னா டூத் பவுடர், கோல்கேட் டூத் பவுடர், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் டிப் பண்ணி இது மேலே வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டிங்கனாவே அந்த கருப்பாக இருக்கிறது போயிடும். ஈவன் நம்ம ஸ்டெர்லிங் சில்வருக்குமே அதை தான் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் கூட யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயே 2 குவாலிட்டி வருதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ரீமியம் குவாலிட்டிங்க. இது வந்து பிராஸ் பேஸ். இது அவ்வளோ சீக்கிரத்தில் கருக்காது. குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். ஒர்க் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். இதுலேயுமே வந்து டுவல் டோனும் வரும். லைட்டாக பாருங்கள், இந்த கோல்டு ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியுமே வரும். இது சாரீஸ், எஸ்பெஷலி வந்து காட்டன் சாரீஸ், அப்புறம் சல்வாஸ்க்குலாம் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே எலகண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு என்ன, மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.